பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வழக்கம் போல தான் செப்டம்பர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். குரு பகவான் ரிஷப வீட்டில் இருக்கிறாரு, செவ்வாய் பகவான் மிதுன வீட்டில் இருக்கார், கேது பகவான் கன்னி வீட்டில் தான் வழக்கம் போல் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. சூரியன் 17ஆம் தேதி சிம்ம வீட்டிலேருந்து கன்னி வீட்டுக்கு வருவார். 17ஆம் தேதி சிம்ம வீடு சொந்த வீட்டில் ஆட்சியாக இருந்தவர் 17ஆம் தேதி புதன் வீட்டுக்கு வர்றாரு. வரும்போது அந்த சூரியன் இருக்கும் வீடு புதனுடைய வீடு, அவருடைய நண்பர் வீட்டுக்கு வர்றாரு. புதன் பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி அவரும் சொந்த வீட்டுக்கு வர்றாரு. புதனுக்கு அது சொந்த வீடு, ஆட்சி வீடு, உச்ச வீடுன்னு சொல்கிறது. கேது பகவான் ஆல்ரெடி எப்பவும் போல் அங்கேயே பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. சுக்கிர பகவான் நீச்ச வீட்டிலேருந்து 20ஆம் தேதி துலாம் வீட்டுக்கு வர்றார். துலாம் வீடுங்கிறது சுக்கிர பகவானுக்கு ஒரு ஆட்சி வீடு, சுய வீடு, அவருடைய சொந்த வீடு. சனி பகவான் ஆல்ரெடி எப்பவும் போல் கும்ப வீட்டில் தன்னுடைய ஆட்சி வீட்டில் மூல திரிகோணத்தில் வலுவாக இருக்கார். ராகு பகவான் தன்னுடைய பயணத்தை மீன வீட்டில் நடத்திக்கிட்டு இருக்கார். இதுதான் இந்த மாதத்தில் கிரகங்களுடைய நிலைமை. இந்த மாதத்தில் விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தினா விநாயகருக்கு பிறந்த நாள், விநாயகருக்கு விழா, எப்படி வேணாலும் சொல்லலாம். நம்ம இல்லங்கள்லையும் சரி, நம்ம இருக்கிற ஊர்லேயும் சரி, ஒரு சில ஊர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா 2-3 விநாயகர் இருப்பார் ஒரு தெருவிலே, ஒரு ஊருக்குள்ளேயே. விசேஷமான விநாயகர் கோவில் அப்படின்னா நம்முடைய பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 மாத திருவிழா நடக்கும். தேரோட்டம், அன்னதானம், காவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இப்படி பார்த்தீங்கன்னா அங்கே பிள்ளையார்பட்டியில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு விசேஷம் விநாயகருக்குன்னா பிள்ளையார்பட்டி தான். அங்கே நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கிற மக்கள் வந்து போவாங்க. அது மாதிரி உலக நாட்டு தலைவர்களும் வந்துட்டு போவாங்க. அப்படி ஒரு சுயம்பாக வந்த விநாயகர் கற்பக விநாயகர் பிள்ளையார்பட்டி. அதே மாதிரி நம்முடைய திருச்சியில் மலைக்கோட்டை பிள்ளையார், அவர் ரொம்ப விசேஷமான பிள்ளையார். தமிழ்நாட்டில் அங்கேயும் வெகு சிறப்பாக இருக்கும். பாண்டிச்சேரியில் மடக்குள விநாயகர், இன்னும் பல ஊர்களில் விசேஷமான கோவில்கள், விநாயகருக்குன்னு தனி கோவில் இருக்குது. ஏன் ஒவ்வொரு வீட்லேயும் அன்றைய தினம் விநாயகர் சிலையை கொண்டாந்து வச்சு அர்ச்சனைகள், அபிஷேகங்கள் செஞ்சு விழா கொண்டாடுவாங்க. அப்படி கொண்டாடக்கூடிய நாட்டு மக்கள் அனைவருக்கும் நம்ம சார்பாக, நம்முடைய யூடியூப் சார்பாக அனைவருக்கும் அன்பான அந்த விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நேயர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வழக்கம் போல தான் உங்களுக்கு இந்த சேனல் இப்போ தான் முத பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் உறவினர் நண்பர்கள் சொல்லுங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ப்ரோக்ராம், இந்த நிகழ்ச்சிங்கிறது ஒரு பொது பலன் தான். செப்டம்பர் மாதம் 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ எப்படி இருக்கும் அப்படிங்கிற பொது பலன் மட்டுமே. இது உங்கள் சொந்த ஜாதக பலன் இல்லை. சொந்தமாக உங்கள் ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும், அதுக்கு பலன் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், ஜாதகம் பார்க்கலாம். மறுபடியும் குரு பகவான் ரிஷப வீட்டில் இருக்கார். நான் சொன்ன மாதிரி இதில் என்ன விசேஷம், அந்த மாதம் சிறப்பு அப்படின்னா, கன்னி வீட்டில் புதனும் சூரியனும் ஒன்றா இருக்காங்க. நண்பருடைய வீட்டில் புதன் உச்சம் அப்படின்னா கணக்கு, கணிதம், ஆடிட்டிங், எண்கள், இது சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு, தகவல் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு, டைரக்ஷன் பண்ணுறவங்களுக்கு, எழுத்து துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பு. அதே மாதிரி அரசு சார்ந்த விஷயங்களை எதிர்பார்க்குறவங்களுக்கும் சிறப்பு. ஏன்னா ஆவணி மாதமும் அரசு சார்ந்த விஷயங்கள், பதவி உயர்வு, வேலைவாய்ப்பு, தேர்வுகள், இதெல்லாம் வெற்றி அடையும். கன்னி வீட்டுக்கு சூரியன் வந்தாலும் அவர் நண்பர் வீட்டுக்கு வந்ததுனால அதுலேயும், ஏன்னா காலப்புருஷனுக்கு 6ஆம் வீட்டில் சூரியன் இருக்கும்போது, அதுக்கு வீடு கொடுத்த புதன் உச்சமாக இருக்கும்போது அரசாங்க விஷயங்கள் வெற்றியாகும் உங்கள் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி. அடுத்து இன்னொரு விசேஷம் என்னென்னா, சுக்கிரன் சொந்த வீட்டில் இருக்கார். காலப்புருஷனுக்கு 7ஆம் இடம் சுக்கிரன். அந்த சுக்கிரன் களத்திர காரனும் சுக்கிரன் தான். அப்போ 7ஆம் வீட்டில் ஆட்சியாக இருக்கும்போது
அப்போ இந்த மாதம் என்ன ஆகும், ஆவணி, செப்டம்பர், ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி வரைக்கும் திருமணங்கள் நிறைய நடக்கும். யாருக்காவது திருமணம் லேட் ஆகுது அப்படின்னா இந்த மாதம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அது அக்யூரேட்டாக வேணும்னா உங்கள் சொந்த ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடக்குதான்னு பார்த்துக்கணும். இன்னொன்று என்னென்னா, சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார். அப்போ தீர்ப்புகள், கோர்ட்டில் நீதிமன்றங்கள் நடக்கிற தீர்ப்புகளுக்கெல்லாம் நல்ல நியாயமான, நேர்மையான, சரியான தீர்ப்புகள் வெளிவரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராகு பகவான் மீன வீட்டில் இருக்கிறதுனால அவர் அந்த நீர் வீட்டில் பயணம் பண்ணுறதுனால, ராகு அப்படின்னா வாயு, காற்றுக்குள்ள கிரகம் சனி அவர் ஆட்சியாக இருக்கிறதுனால ஒரு சில இடங்களில் காற்று சம்பந்தமாக அல்லது நீர் சம்பந்தமாக பாதிப்புகள் நடந்திருக்கும் அல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் பொதுவாக இந்த மாதம் சிறப்பு. செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துல தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ், அந்தஸ்துன்னு சொல்கிற இடத்துல செவ்வாய் இருக்கார். பொதுவாக 3ஆம் இடத்துல, காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது விளையாட்டு வீரர்களுக்கு நல்லது, அரசியல்வாதிகளுக்கும் நல்லது, அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்லது. அடுத்து இந்த குரு பகவான் கன்னி வீட்டையும் விருச்சக வீட்டையும் மகர வீட்டையும் பார்க்கறதுனால கன்னி ராசி, விருச்சக ராசி, மகர ராசிக்கு சிறப்பான பலன்கள் இருக்கும். இப்படி நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஓம் நமச்சிவாய. இப்போ நம்ம மீன ராசியை பார்ப்போம். மீன ராசி அப்படின்னா குரு பகவானுடைய ராசி அப்படின்னு அர்த்தம். மீன ராசின்னா எப்பவும் கையில் புழங்கிட்டு இருக்கும். அவங்கவுங்க வசதி தகுந்த மாதிரி எது பணம் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. பணம் இல்லைன்னா இவங்களுக்கு தலை வெடிச்சிடும். ஆனால் தொழில்துறை நல்லாயிருக்கும், குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும் பொதுவாக. ஆனால் அந்த 30 வயசு கீழே இருக்கவங்களுக்கு 7.5 சனி பயப்படுறீங்க, உண்மைதான். 7.5 சனி என்பது உங்களுக்கு அனுபவத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஏற்கனவே சனி பகவான் இங்கே 11ல் இருக்கும்போது கிட்டத்தட்ட 2.5-3 வருஷமாக நல்ல லாபத்தை கொடுத்தாரு. 30-35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம். வயசு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சமாக லாபம் கொடுத்தாரு, அவ்வளோதான். ஆனால் பணம் கொடுக்காம இல்லை, கொடுத்தாரு. ஏன்னா நீங்களே குருவே பணக்காரன் தானே, குபேரன் தானே. அதிலே பூரட்டாதி நட்சத்திரம் வேறு இருக்குது, கும்பத்துலையும் இருக்குது, மீனத்துலையும் இருக்குது. அப்போ பணத்துக்கு கவலை இல்லை. இப்போ என்ன பிரச்சனைனா, நீங்கள் செஞ்ச தொழிலில் 30 வயசுக்கு மேலே இல்லை ஒரு வேலையில் இருக்கீங்க, கம்பெனியில் இருக்கீங்க, அலுவலகத்தில் இருக்கீங்கன்னா ஏற்கனவே இருந்த வருமானம் கொஞ்சம் குறையுது, அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெருசாக பாதிப்பு கிடையாது. ரைட். இப்போ என்னன்னா, ராசிக்கு 2 கூடிய குரு 3ல் இருக்கும்போது ஒரு புதிய சொத்து வாங்கணும். எங்கே? உள்ளூரில் இல்லை, வெளியில். நீங்கள் தொழில் பண்ணுறதை வெளியில் போய் இன்னொரு தொழிலை ஆரம்பிக்கலாம். சனி 12ல் இருக்குது. சனின்னா அந்நிய தேச கிரகம். ராகம் இருக்குது. சனி ராகம் அந்நிய பாஷை, அந்நிய தேச கிரகம். அப்போ நீங்கள் என்ன பண்ணி நினைக்கணும்? ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தால் வெளி மாவட்டத்திலேயோ, வெளி மாநிலத்திலேயோ, வெளிநாட்டிலேயோ தொழில் பண்ணலாம். அல்லது லேபராக இருந்தால் வெளி மாவட்டத்துக்கோ, வெளி மாநிலத்துக்கோ, வெளிநாட்டுக்கோ வேலைக்கு போகலாம். இதுதான் இந்த மாதம் உங்களுக்கு சொல்ல வேண்டியது. அது மட்டும் இல்லை, 2ஆம் வீட்டுக்கிறம் தனஸ்தானாதிபதி செவ்வா டைரக்டாக 10ஆம் இடத்த தொழில் ஸ்தானத்தை பார்க்குது. 11ஆம் இடத்த குரு பார்க்குது. 10, 11 வலுவாக இருக்குது சார். தொழில் ஸ்தானம் வலுவாக இருக்குது, லாபஸ்தானம் வலுவாக இருக்குது. அதில் எந்த குறையும் இல்லை. ஆனால் 7.5 என்ன பண்ணணும்? உங்களுடைய உழைப்பை அதிகமாக செய்யணும், உழைப்பை அதிகமாக போடணும். 12ஆம் இடமும் தூங்குறது. சனி ஏற்கனவே தூங்குறவன். அங்கே ஏற்கனவே சனி அங்கே இருந்தால் என்ன பண்ணணும்? தூங்கிட்டே இருக்கக்கூடாது. தூக்கம் நியாயம்தான். நல்ல தூக்கம் வரணும்னா அந்த 12ஆம் வீட்டு கிரகம் அங்கே இருக்கணும், நல்லது தான். ஆனால் நியாயமான தூக்கமாக இருக்கணும். எப்போவுமே தூங்கிட்டு இருந்தால் அந்த ராகு ராசியில் இருக்குது. ராகு ராசியில் இருந்தால் ஒரு ஆள் போய் எழுப்புனாதான் எந்திரிப்பாங்க. 12ல் வேற சனி, 7.5 சனி வேற. தூக்கத்திலே சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதை தவிர்க்கணும். உழைப்பு அதிகமாக கொடுக்கணும். ஏன்னா 10ஆம் இடம் வலுவாக இருக்குது செவ்வாய் பார்க்கறதுனால. 11 குரு லாபஸ்தானத்தை தனகாரன் குரு, ராசிநாதன் குரு பார்க்கும்போது தொழிலும் லாபமும் ரெடியாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? அது மட்டும் இல்லை, உங்களுக்கு 6ஆம் இடம் சர்வீஸ், வேலையை கொடுக்குற கிரகம். சூரியன் 7லிருந்து ஆட்சி பெற்ற புதனோட ராசியை பார்க்குது. அப்போ வேலையும் தயாராக இருக்குது. வருமானம் கூட இருக்கா, குறைச்சிருக்கா, சம்பளம் கூடவா கம்மியாங்கிறதெல்லாம் வேற. ஆனால் 10 சரியா நல்லா இருக்குது, 11 நல்லா இருக்குது, வேலையை சொல்லக்கூடிய சூரியன் நல்லா இருக்குது. நீங்கள் தூங்கிடக்கூடாது, சோம்பேறித்தனம் படக்கூடாது, அசந்திரக்கூடாது, விழிப்போடு இருக்கணும். ஏன்? செவ்வாய் 4லிருந்து 10ஆம் இடத்தை பார்க்குது, சூரியன் வேலையை கொடுக்குற கிரகம் பார்க்குது. இந்த மாதம் ஒரு சிலருக்கு, உங்களுக்கோ உங்கள் மனைவிக்கோ அரசு சார்ந்த விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். உங்களுக்கோ உங்கள் மனைவிக்கோ அரசியலில் வெற்றி கிடைக்கும். உங்களுக்கோ உங்கள் மனைவிக்கோ பூமி சார்ந்த விஷயங்களில் வெற்றி கிடைக்கும்.
செவ்வாய் தான் பூமிக்கு அதிபதி, செவ்வாய் தான் சொத்துக்கு அதிபதி, செவ்வாய் தான் இராணுவம், போலீஸு. அப்போ 7ஆம் வீட்டுக்கிற சூரியனை பார்க்கறதுனால 7ல் இருக்கிற ஆட்சி பெற்ற புதனை செவ்வாய் பார்க்கறதுனால நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவிக்கு மிகப்பெரிய யோகம் காத்திருக்கு. நீங்கள் மனைவியாக இருந்தால் கணவனுக்கோ, கணவனாக இருந்தால் மனைவிக்கோ யோகம் உண்டு. 7.5 சனியே நினச்சிருக்கக்கூடாது. அது 30 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு தான். சொத்து எல்லாத்துக்கும் மேலே 8ல் சுக்கிரன். 8ல் சுக்கிரன் இருக்கலாமா சார் அப்படின்னா இருக்கக்கூடாது. ஏன்னா 8ஆம் இடம் என்பது விபத்தை சொல்கிறது, ஒரு அவமானத்தை சொல்கிறது. ஆனால் 8ல் திடீர் வருமானம் இருக்குது, திடீர் யோகமும் இருக்குது. சுக்கிரன் தான் ஒளி கிரகம். அது எங்கே பார்க்குது? 8ல் இருந்தாலும் 2ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ ஒளி கிரகம் சுக்கிரன் 2ஆம் இடத்தை பார்க்கும்போது வருமானம் வந்துடும், அதில் குறை இல்லை. ஆனால் 8 அப்படின்னா மறைவு ஸ்தானம். அப்போ என்ன பண்ணிக்கணும்? மர்மஸ்தானங்களில் நீர் சம்பந்தமான டிஸ்டர்பன்ஸ் வந்துடும். 8ன்னா ரகசியம், யூரின் போகிற இடம், மோஷன் போகிற இடங்களில் சுக்கிரன் வரும்போது ஒரு சிலருக்கு ஸ்கின் அலர்ஜி வரலாம், அல்லது நீர் கட்டிகள் வரலாம். பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பையில் கவனம் இருக்கணும், பெண்களாக இருந்தால் மர்மஸ்தானத்தில் கவனமாக இருக்கணும். 7ல் சூரியன் 8ல் சுக்கிரன்னா பெரிய டிஸ்டர்பன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பெரிய கவலைப்படக்கூடாது. இதெல்லாம் உங்கள் சொந்த ஜாதகத்தில் நல்ல தசை புத்தி இல்லைன்னா தான் எல்லாரும் உடனே கவலைப்படக்கூடாது. 7 வலுவாக இருந்தால் 10க்கு இது 10ஆம் இடம். அப்போ வலுவாக சூரியன் இருந்தால் அரசாங்கம், அரசியல், பேங்க்கு, வரவு செலவு. பொதுவாக ஜீவனக்காரன் யார்? சனி பகவான் நல்லா இருக்கார், 12ல் மறைஞ்சாலும் நல்லா இருக்கார். அடுத்து வியாபார உத்திக்கு உள்ள கிரகம் புதன், அது நல்லா இருந்து ராசியை பார்க்குது. எல்லா வகையிலும் சிறப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது, பயணங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும். சுக்கிரன் 8ல் இருக்கிறதுனால பெண்கள் விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும். மீன ராசிக்கெல்லாம் 8ஆம் தேதி 9ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது. வண்டி வாகனம் போகும்போது கவனமாக இருங்க. குடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்க. குறிப்பாக உங்களுக்கு யோகாதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்குது, வலுவாக இருக்குது. அப்போ செவ்வாய்னா முருகன், அது இருக்கிறது காற்று வீடு. அப்போ வேலுள்ள முருகன், வேலுள்ள ஐயனார், வேலுள்ள கருப்பர், முனீஸ்வரன், இது மாதிரி தெய்வங்களை வழிபாடு பண்ணும்போது இந்த மாதம் முழுவதும் சிறப்பு. எப்படி இருந்தாலும் ராகு கேது பயிற்சி மாறுவது வரைக்கும் கணவன் மனைவிகிட்டையோ, மனைவி கணவன்கிட்டையோ விட்டு கொடுத்து போகணும். அலுவலகமாக இருந்தால் அதிகாரி தொழிலாளி விட்டு கொடுத்து போகணும். கம்பெனியாக இருந்தால் முதலாளி தொழிலாளி விட்டு கொடுத்து போனால் இந்த மாதத்தையும் வெல்லலாம். இன்னும் அடுத்த மாதம் இதோட சிறப்பாக இருக்கும். 8ஆம் இடத்துலேருந்து கிரகம் மாறிடும். இந்த மாதம் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. வழிபாடு பண்ணுங்க. முருகன் வழிபாடை பண்ண இந்த மாதம் சிறப்பு. ஓம் நமச்சிவாய.